கருணா இந்து சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6 மாசத்துக்கு கருணாவும் நானும் சேர்ந்து வாழ்ந்துடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற முடிவு தான்னு சொல்லிட்டு இந்து கருணாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கருணாவும் இந்து பின்னாடியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இந்து கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்து சொல்கிறாங்க, இதை பார், என்கிட்ட நீ ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேறு. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அதை முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேங்கிறாங்க. இதை கேட்ட கருணா, எது கடமை இருக்கா? அப்படி என்ன உனக்கு கடமைன்னு கேட்கும்போது அப்போ இந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீன தயாளன் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க இந்து. கருணாவும் என்னோட பையன்தான். என் பையங்கிற விஷயம் கிருபாவுக்கோ திவாகருக்கோ தெரிஞ்சா அவன் கதையவே முடிச்சிடுவாங்க. தயவுசெய்து நான் சொன்ன விஷயத்த நீ சொல்லிடாத. நீயே இந்த வீட்டு மருமக தான். நீ எக்காரணத்தை கொண்டு கருணாவை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. கருணாவுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குன்னு தீன தயாளன் சொன்னதை கேட்டு இந்துவும் இதே வீட்டில் கருணாவுக்கு உரிமை இருக்குது. கருணாவும் இந்த வீட்டு பையன்தான். தீன தயாளனோட பையங்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன். இந்த வீட்டோட வாரிசுங்கிறத நான் நிரூபிக்காமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்து மனசுக்குள்ளேயே சபதம் போட்டுட்டு இப்போது கருணாவை கூட சேர்ந்து வாழ்றதா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கருணாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இந்து என்ன இப்படி சொல்கிறா? 6 மாதத்துக்குள்ளேயே இவங்களுக்கு என்ன கடமை இருக்குது? அப்படி என்ன கடமைன்னு என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாளேன்னு குழப்பத்தோடு இருக்காங்க கருணா. இருந்தாலும் சரி, எப்படியோ அவள் என் மேலே பாசத்தோடு தான் இருக்கா. நிச்சயமாக அவள் என் கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிருபா திவாகர் 2 பேரும் என்னென்ன இது, நம்மளையே எதிர்த்து இவ வந்து இப்படி பேசி கருணாவை கூட்டிகிட்டு போயிட்டாலே, ஒருவேளை கருணா மனசு மாறிடுவானா அப்படின்னு திவாகர் கிருபா கிட்ட கேட்கவும், கிருபா சொல்கிறாரு, டே திவாகர், கருணா யாருன்னு நினச்சேன்? நம்ம வீட்டு சோத்தை தின்னு வளர்ந்தவன், நம்ம வீட்டு உப்பை தின்னவன், மறக்க மாட்டான். நான் என்ன சொல்கிறனோ அதை தான் கேட்பான். நான் கிழிச்ச கோட்டை கருணா தாண்டவே மாட்டான்டா. 6 மாதம் என்ன, 6 நாள் கூட இந்த இந்து கூட வாழ முடியாத அளவுக்கு நான் கருணாவையும் இந்துவையும் பிரித்து காட்டுறேங்கிறாங்க கிருபா. இதை கேட்ட திவாகர், அண்ணே நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த நாய்க்குட்டி வாழடிக்கிட்டு போகிற மாதிரி அவள் பின்னாடி போனதை நினைக்கும் போது எனக்கு சரியான ஆத்திரமும் கோபமும் வருதுங்கிறாங்க திவாகர். நீ ஒன்றும் கவலைப்படாதடா திவாகர். இப்போ வேணா அவள் பின்னாடி போயிருக்கலாம், அடுத்த செகண்டே நான் அவனை அழைக்கிறேன் பாரு, வந்து நிற்பான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன சொல்கிறீங்க? சரி, எப்படியோ அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டா போதுன்னு இந்த கருணா வாழை சுருட்டிக்கிட்டு நம்ம காலடியில் கிடக்கணும், அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க திவாகர். அப்படி தான்டா நான் நிறுத்த வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க கிருபா. சமையல் கட்டில் ஜாலியாக சுகுணாவும் ஜெயந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டான நேரத்தில் மாஸ் என்ட்ரி கொடுத்தாலே இந்த இந்து, அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவனுங்க முகத்தில் எல்லாம் அப்படியே கறியை பூசிட்டு கருணாவை வாடா போலான்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனா பாருங்கக்கா. அந்த நேரம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கை கொட்டி ஜேன்னு கொண்டாடணும் போல் இருந்துச்சு அப்படின்னு ஜெயந்தி சொல்கிறாங்க. அதுக்கு சுகுணா சொல்கிறாங்க, ஆமாண்டி, எல்லாரும் முன்னாடியும் கொண்டாடி இருந்தா நம்மளை வச்சு கும்மி எடுத்திருப்பாங்க. ஏதோ நல்ல வேலை உன் வாய் அடக்கி இருந்தியா, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, எப்படியோ நாம் நினச்ச மாதிரியே இந்துவும் கருணாவும் சேர்ந்துட்டாங்க, ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த புவனாவுக்கும் கருணாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது எப்படி இந்துவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஜெயந்தி கேட்குறாங்க. அதுக்கு சுகுணா, தான் எனக்கும் தெரியல, நம்ம இந்துக்கிட்டே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை பார்க்க போகிறாங்க. அங்கே இந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்கோம், அவனுங்க யாரும் இல்லை, யாரும் இல்லாத போது தானே ஒன்று பார்க்க முடியும், அதான் வந்தோண்டோங்கிறாங்க. அதான்க்கா, நான் உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன், சொல்லுங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்து. ஆமாம், புவனாவுக்கும் கருணாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஜெயந்தி. அக்கா, உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கருணா கூட ஒன்றும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்காக நான் இன்னும் இங்கே வரல. கருணா எப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னானோ அப்போவே நான் அவனை மறந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன் மட்டும் நினைக்காதீங்க. அவன் அண்ணனுங்க என்ன சொன்னாலும் அதை கேட்குற தருணத்தில் தான் கருணா இருக்கான். ஆனால் நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் 6 மாதம் இந்த வீட்டில் இருக்கிறதா நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க. இதை கேட்டதும் ஜெயந்தியும் சுகுணாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னடி சொல்கிற? இந்த வீட்டில் உனக்குன்னு ஒரு கடமை இருக்கா? அப்படி என்ன கடமை? அது என்னன்னு எங்ககிட்டயும் சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க சுகுணா. அப்போது கடமை முடிஞ்சதும் நீ இங்கேருந்து போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, என் கடமை முடிஞ்சதும் போயிடுவேங்கிறாங்க. என்னடி இது இப்படி சொல்கிற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை கட்டி போட்டு வச்சுருந்த போது நீ வந்தா அப்படியே சுதந்திர பறவையாக எங்கள் மனசு மாறிச்சு. நீ என்னடானா இப்படி சொல்கிறியே? 6 மாதம் காலம்தான் இந்த வீட்டில் இருப்பியா? ஐயோ, என்ன இந்து இப்படி சொல்லிட்ட? நீ எப்பவும் போகக்கூடாது, கருணா கூட சேர்ந்து வாழணும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் எப்போவும் பார்க்கணுண்டி இந்து. நீ எங்கள் கூட இருக்க வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் தெரியுமாங்கிறாங்க ஜெயந்தி. அக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க.
கருணாவுக்கு அவங்க அண்ணன் சோறு போட்டு வளர்த்துன காரணத்தினால என்ன வேண்டான்னு சொன்னதும் உடனே அவன் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தான்ல, அதை எப்படிக்கா என்னால மறக்க முடியும்? கருணாவை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆனா கருணா என்னை எப்ப வேணாலும் அவங்க அண்ணன் சொன்னாங்கன்னு தூக்கி போட்டுருவான். அதனால நானா இருக்கிறது தானே எனக்கு நல்லதுங்கிறாங்க இந்து. இந்து, நீ சொல்றதுல அர்த்தம் இருக்கு, நியாயமும் இருக்கு. ஆனா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படியோ கருணா கூட நீ சேர்ந்து வர்றதுதானே நியாயம். நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சுகுணாவும் ஜெயந்தியும் இந்து கிட்ட சொல்றாங்க. இந்து அதை கேட்டுட்டு, அக்கா நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஆனா சு கருணா செஞ்சதையெல்லாம் எப்படிக்கா நான் மன்னிப்பேங்கிறாங்க. சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்ட்டு வந்திருக்கோம். புவனாவுக்கும் கருணாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற விஷயம் உனக்கு எப்படி இந்து தெரியும் அப்படின்னு ஜெயந்தி கேட்குறாங்க. அக்கா அது ஏன் கேட்குறீங்க? என்கிட்ட யார் சொன்னா தெரியுமா அப்படின்னு இந்து நடந்ததை சொல்றாங்க. தீனதயாள்னு சித்ராவும் தான் என்னை பார்க்கறக்காக வந்தாங்க. இவங்க கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு சித்ரா தான் தாத்தாவை கூட்டிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்ததும் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அந்த வீட்டோட மருமக, கருணாவை விட்டு பிரியக்கூடாது. கருணாவுக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான் திவாகரும் கிருபாவும். இதை நடக்க விடாம நீதாம்மா வந்து தடுக்கணும்னு அவங்க அப்பாவே சொன்னதுனால தான்க்கா நானே தேடி வந்தேங்கிறாங்க நம்ம இந்து. ஆனா உண்மையை சொல்லாம சில விஷயங்களை சொல்லிட்டு பாதி விஷயங்களை மறைச்சிடுறாங்க. ஓஹோ! இதுக்கு பின்னாடி சித்ராவும் இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை கூப்பிட்டு, ஏண்டி இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கியே, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜெயந்தி செல்லமா சித்ராவை கொட்டாங்க. ஐயோ சித்தி, உங்ககிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமா தாத்தாவை வெளியில கூட்டிட்டு போயிருக்கவே முடியாது. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நடிச்சு அவங்கள எப்படியோ நான் கூட்டிட்டு போய் இந்து அக்காவை பார்க்க வச்சுட்டேன். பார்த்ததுனால தானே இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குதுங்கிறாங்க சித்ரா. இந்து, எல்லாம் சரி. ஆனா கருணா கிட்ட மாமாவை பார்த்து கருணா கிட்ட சொன்னியே, இனிமே இவரு உனக்கு அப்பா மாதிரி, இவங்க எல்லாம் உனக்கு அண்ணன்னா இவரும் உனக்கு அப்பா தானே, இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லி அந்த 2 ரவுடிங்க முன்னாடியும் நீ ஆசீர்வாதம் வாங்கின பாரு, அந்த இடத்துல நிற்கிறேன் இந்து. அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியே கை கொட்டி ஜே ஜேன்னு உன்னை கொண்டாடணும் போல இருந்துச்சு. உன்னை தூக்கி கொண்டாடணுங்கிற ஆசையெல்லாம் இருந்தது. ஆனால் என்ன செய்யறது, ஏன் புருஷனும் இவங்க புருஷனும் 2 பேரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே, அந்த ஆசையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ஜெயந்தி வருத்தப்படுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமே கருணா எப்பவுமே ஐயாவை அப்பான்னு தான் கூப்பிட போறான். நானும் அவங்கள மாமான்னு தான் கூப்பிட போறேங்கிறாங்க இந்து. இதை கேட்டு ஜெயந்தியும் சுகுணாவும் அப்படியா சொல்ற? அப்போ நீ உரிமையோட நம்ம மாமாவை நீ மாமானே கூப்பிடுவியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா எனக்கு அந்த உரிமை இருக்குங்கிறாங்க இந்து. இங்க விஸ்வா அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா இங்கே நடக்க போகிற நிச்சயத்தை யார் இந்த இந்து கிட்ட சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ திவாகர் சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜெயந்தியோட ஃபோனை நான் தான் வச்சுருந்தேன். இவ தான் போய் எப்படியும் உளறு கொட்டுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ ஃபோன் எங்கிட்ட இருக்கும்போது நிச்சயமாக இந்துவை கூப்பிட சான்ஸ் இல்லைங்கிறாங்க. ஆமாம், சுகுணாவும் வீட்டை விட்டு வெளியே போகலை, அவளும் சொல்ல வாய்ப்பில்லை. வெளியில இருந்து யார் இப்போ போய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒருவேளை சித்ராவா இருக்குமாங்கிறாங்க. சித்ரா போகிறதுக்கு சான்ஸ் இல்லைடா, அவளும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க கிருபா. விஸ்வா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் 6 மாதம் இங்கே தங்குறேன்னு எங்கள் அம்மா கிட்ட சவால் விட்டுருக்கல்ல, 6 நாள் கூட தங்கக்கூடாது. அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு கிருபா விஸ்வா கிட்ட சொல்லவும், விஸ்வா சொல்கிறாரு, சரிப்பா அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அவளை எப்படி விரட்டி விரட்டி வெளியே முடுக்கணுமோ அப்படி நான் முடுக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் வேண்டாம், இந்த வீடும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம், போதுமடா சாமி, இந்த வாழ்க்கை நான் பட்டது போதும் அப்படின்னு சொல்லி அடிக்க அடிக்க இந்து ஓட்டம் பிடிக்க போறா. அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா சொல்ல சொல்ல கிருபாவும் திவாகரும் அப்படியே கெக்கலக்க போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத தீனதயாளன் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, பேசுங்கடா பேசுங்க, எவ்வளவு நாளைக்கு இப்படி பேசுவீங்க? என் மருமகளை எப்படியோ இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டனால அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் என் பேரனை இப்படி தூண்டி விட்டு அவளை வெளியே விரட்டணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். எப்போ தான் நீங்களாம் திருந்த போகிறீங்களோ தெரியல. ஆனால் இந்து எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை சரிப்படுத்திடுவா, உங்களையும் எல்லாத்தையும் திருத்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு தீனதயாளன். நம்ம ஆட்டத்தை உடனே ஆரம்பிக்கலான்னு விஸ்வா சொல்லவும், கிருபா சொல்கிறாரு, நான் இப்போவே கருணாவை சரக்கு போடுற நேரத்தில் கூப்பிட்டு விடுறேன். அதுக்கப்புறம் அவள் எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா கருணாவை கூப்பிடுறாங்க. கருணாவும் படன்னு எடுத்து சட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அண்ணன் கூப்பிட்றாரு, நான் கிளம்புறேங்கிறாங்க. அப்போது இந்து வந்து தடுத்து நிறுத்துறாங்க, கொஞ்சம் நில்லுங்க, என்ன நீங்கள் இப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும், நானும் ரெடி ஆகிட்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் கருணா சொல்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்க? அண்ணன் கூப்பிட்ருக்காரு, நான் போகலைன்னா அண்ணன் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? முதல்ல அண்ணன் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லியிருக்காரு,
பாரு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்னை இப்போவே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்களும் நானும் 6 மாத காலம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம சேர்ந்து வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நீங்களும் நானும் பிரியணும்னா 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். என்னை விட்டு நீங்கள் பிரிய விருப்பப்படுறீங்களா இல்லை சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களாங்கிறாங்க இந்து. அப்போது கருணா திருன்னு முழிக்கிறாங்க. என்ன இந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன செய்வேன்? அண்ணன் கூப்பிடும்போது நான் போகலைன்னா அண்ணன் என்ன தப்பாக நினச்சிக்க மாட்டாராங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார், அவரோட வேலையை அவரே செஞ்சுக்குவார், நீங்கள் போகாதீங்கங்கிறாங்க. என்னடா கருணா, பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே பின்வாங்குற மாதிரி இருக்கு, அண்ணன் கூப்பிட்றது காதில் விழலையா அப்படின்னு கிருபா வெளியில் நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கருணா இந்துக்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு இந்து, நீ வேணுன்னே தடங்கல் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் தடம் விட்டுரு அப்படிங்கிறாரு கருணா. இதை பாரு, உங்கள் அண்ணன் தான் வேணுன்னே கூப்பிட்றாரு. பொண்டாட்டின்னா உன்னை கோயிலுக்கு கூப்பிட்றேன், நீ என் கூட வர்றதை விட்டுட்டு உன் அண்ணன் போட போகிறேன்னு நீ சொல்கிற பாரு, இதுதான் தப்புங்கிறாங்க இந்து. அண்ணே அது அப்படின்னு கருணா எழுதிட்டு இருக்காங்க. கிருபா சொல்கிறாரு, என்னடா பொண்டாட்டி பேச்சு தான் இப்போ நடக்குதோ, நான் கூப்பிட்டது உனக்கு காதில் விழலை அப்படின்னு சொல்லவும், அண்ணே இவ கோயில் வரைக்கும் போகணுன்னு சொல்கிறா, நான் இவளை கொண்டு விட்டதும் அடுத்த நிமிஷம் வந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ கிருபா எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அப்போ கருணா இந்துக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா தாயே கிளம்பு, உனக்காகத்தான் இப்போ நான் அண்ணனையே ஏற்று பேசுகிற மாதிரி ஆயிப்போச்சு, சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இந்து கருணாவை பார்த்து சிரிக்கிறாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேங்கிறாங்க. ஆமாம் நல்லா பார்த்தே போ அப்படின்னு கருணா சொல்லிட்டு இந்துவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஜோடியாக போகிறத பார்த்த கிருபாவும் திவாகரும் விஸ்வாவும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, டே இதெல்லாம் எத்தனை நாளைக்குங்கிறாங்க, கூடிய சீக்கிரம் அப்படியே பிரித்து விட்டுடுறேன் கவலைப்படாதீங்கிறாங்க விஸ்வா. இந்து கருணா 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே இந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கருணா பார்க்குறாங்க, இந்து நீ என்னை விரும்புறியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, கூடிய சீக்கிரம் என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழத்தான் போகிறேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு கருணா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது கருணாவும் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், அப்போ உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சேன், ஆனால் இனிமேல் உன்னை விட்டு எப்பவும் பிரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட வேண்டுதலையும் ஆசையும் நிறைவேற்ற வேண்டியது உன்னோட கடமை, அது உன் பொறுப்பு. நீ என்ன செய்ய போறியோ தெரியல, ஆனால் உங்கள் அண்ணனுங்கிட்டிருந்து உன்னை கூடிய சீக்கிரம் பிரித்து அந்த இடத்துல நீ ஒரு வாரிசுங்கிறத நான் நிரூபிக்கத்தான் போகிறேன்னு இந்து மனசுக்குள்ளே சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. கருணாவை பார்த்தபோது கருணாவும் கண்ணு முழிச்சு இந்துவை பார்க்குறாங்க. இந்து கருணா பார்க்கும்போது கண்ணை முடிக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்வையிலேயே காதல் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.